ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் இன்றைக்குரிய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டேஸ் மட்டும் கிடையாது, அடிக்கடி எனக்கு கமெண்ட்டில் வரக்கூடிய மிகப்பெரிய டவுட் அப்படிங்கிறது, சிஸ்டர் எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது, நீங்கள் சொன்ன ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனாலுமே எனக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட் வந்துடுது, இது ஏன் சிஸ்டர்னு கேட்குறீங்க. உங்களுக்கான எல்லா முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட் டேட் நெருங்க எல்லாருமே ஒரு நாள் தள்ளி போயிடாதா, இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சிக்காக இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டோட இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்து நம்மளுக்கு பீரியட் வரப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கான ரீசன் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான். எதனால் இது வருது, ஏன் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமுமே ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பீரியட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய மெயினாக அதிகபட்ச பெண்களுக்கு வரக்கூடிய 10 மெயின் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பீரியட் டேட் நெருங்கிறதுக்கு அந்த நாளை எண்ணிட்டே இருப்போம். கரெக்டாக அந்த 25 நாள் வர்றப்பயே நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். உடல் ரீதியான நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு மெயின் ரீசன் ஹார்மோன்ஸ் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பீரியட்க்கும் சரி ப்ரெக்னன்சிக்கும் சரி ஒரே ஹார்மோன் தான் தேவை. அது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிற ஒன்று தான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பர்டிகுலர் ரேஞ்சில் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சடனாக உங்களுக்கு நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் முதல் 15 நாள் தேவை இல்லையா, அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது சடனாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சடனாக உங்களுக்கு அப்படியே பீரியட் ஸ்டாப் ஆகி, அதாவது அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனது ஸ்டாப் ஆகி பீரியட்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த சைக்கிள் பீரியட்ஸ் வந்தால் அடுத்த நாளிலிருந்தே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே கரு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்குன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உங்களுக்கு பேசிக்காக அந்த பீரியட் டேட் தள்ளி போனதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, கடைசி டெலிவரி ஆகிற வரைக்கும் இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மைல்டாக இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இதோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிறப்ப பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் ப்ரெக்னன்சி ஹார்மோனை குழந்தை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தெரியும். அந்த பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனால் வரக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை விட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் வரக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் தான் நிறைய பேருக்கு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், டேட்னா தள்ளி போயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு பீரியடும் வந்திருக்காது, ப்ரெக்னன்சின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும் இல்லையா, என்னென்ன ப்ரெக்னன்சிக்கு வருமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர்றதுனால உங்களுக்கு அது ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி நினச்சிப்பீங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, என்ன மாதிரி அறிகுறிகள் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினா செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது. நார்மலாகவே நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்கு பீரியட்க்கு ரெண்டுக்குமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட இன்க்ரீஸ்னால தான் சிம்டம்ஸ் வருதுன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை உங்கள் வயிற்றில் கரு உருவாகி இருந்ததுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால வயிறு உப்பசம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த வயிறு உப்பசம் பீரியட் டேட் தள்ளி போனதுக்கப்புறமும் வரலாம், தள்ளி போகிறதுக்கு முன்னாடியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஏற்படுறதுக்கு காரணங்கிறது வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க விரிவுடைய காரணமால தான் நம்மளுக்கு கற்ப அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி இந்த வயிறு வீக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வயிறு உப்பசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் ஏற்படும். இதுவே ப்ரெக்னன்சிக்காக இருந்தால் வயிறு உப்பசம் அப்படிங்கிறது செரிமான கோளாறுகள்னால, அதாவது அங்கே வயிற்றில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால அந்த செரிமான மண்டலம் அதோடைய வேலையை மாற்றுறதுனால உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக தெரியும். அதுவே ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் வாய்வு தங்கி இருந்தாலோ, இல்லை மோஷன் போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுவீங்க, தேங்கிய மலம், அதாவது ஒரே நாளில் எல்லாம் அன்னன்னைக்குரிய மலத்தை அன்னன்னைக்கே ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் தேங்கி வச்சுருக்கக்கூடிய மலத்தினாலேயோ, இல்லை அப்படின்னா கொழுப்புகளுடைய அதிகரிப்பினாலேயோ வயிறு வீக்கமாக இருக்குது, இல்லை வயிறு உப்பசம் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் வயிறு உப்பசம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்கும் வரும், பீரியட்ஸ்க்கும் வரும். ரெண்டாவது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் டேட் அப்படிங்கிறது தள்ளி போகிறது. அதாவது நிறைய பேருக்கு பீரியட் டேட் அப்படிங்கிறது தள்ளி போனாலே ப்ரெக்னன்சிக்கு தான் சொல்லி நினச்சிருப்பீங்க. நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருக்கிறீங்க, பீரியட் டேட் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் 3 நாள் தள்ளி போய் வருது அப்படின்னு இருக்கிறவங்க பீரியட் டேட் தள்ளி போச்சுன்னா அது 100% உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்காது, அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்ற பேசிஸில் தான் வரும். பொதுவாக உங்களுக்கு
பீரியட் தள்ளி போகிறது தான் மெயின் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதோடைய ஆரம்ப தொடக்கமாக இருக்குன்னா, உங்களுக்கு பீரியட் வந்து இர்ரெகுலராக ஆக போகுது அப்படின்றதையோ, இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மெனோபாஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் சரி பீரியட் டேட் தள்ளி தள்ளி போய் பீரியட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மெயினான 2வது சிம்டம். 3வது சிம்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பக மாற்றங்கள். மார்பகம் பெருசாகிறது, அது தொட்டால் ரொம்ப மென்மையாக இருக்கிறது, இல்லை அப்படின்னா அதோடைய காம்பு பகுதிகள் வந்து ரொம்ப பெருசாக நல்ல வீங்கி போன மாதிரி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கும் வரும், பீரியட்க்கும் வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில், இது அரிதான நேரங்களில் கோலக்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பால் சுரப்பினாலையும் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பெண்கள் அந்த பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரு வலி அப்படிங்கிறது உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா அது பீரியட்கான சிம்டம்ஸாக தான் இருக்கும், அதாவது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக தான் இருக்கும். இந்த மார்பக வலி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்கும் இருக்கும், பீரியட்க்கும் இருக்கும். ஆனால் அது எந்த நாள்லேருந்து வருது அப்படின்றத பொறுத்து தான் அது டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்த அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதிகளில் வலி அப்படிங்கிறது வருது. நார்மலாக பீரியட்கான சிம்டம்ஸாக, அதாவது உங்களுடைய மாதவிடாய் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய சிம்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து உங்களுக்கு பீரியட் ஆகும். ஆனால் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம் அப்படிங்கிறது லைட்டாக வலி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுவே ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸ் ஆகும், இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சடானாக ஒரு நாள் திடீர்னு ஹைப் ஆகுறது மாதிரி இருக்கும். அந்த வலி கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரியே இருந்துகிட்டே வந்திருக்கும். சடானாக உங்களுக்கு வலி வந்து ஹைப் ஆகும், ஹைப் ஆனால் அன்னைக்கே உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வயிற்று வலி அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா இதுவும் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல அடங்கும். அதே மாதிரி உங்கள் வயிற்று பகுதியில் ஏதோ துடிக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, வயிறு துடிக்குது சிஸ்டர், துடிக்கிற மாதிரி இருக்குது, சுருக்கு சுருக்குன்னு குத்துது, இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ்னு சொல்கிறீங்களா, அது எல்லாமே ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். ப்ரெக்னன்சிக்கும் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனால் அதிகபட்ச பேருக்கு ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா மாதமும் இந்த மாதிரி வந்து பீரியட் ஆகுதுன்னா அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல அடங்கும். வாய்வு தொல்லை இருக்கிறதுனாலையோ, இல்லைன்னா உங்களுடைய அந்த அடிவயிற்று பகுதியில் ஏதாவது செரிமான சுருக்கங்களாலேயோ, இல்லை அடிக்கடி ஏற்படக்கூடிய அங்கே ஏதாவது ஒரு தசை பிடிப்புகள்னாலையும் இந்த மாதிரி சிம்டம் வரும். நிறைய பேர் இதை என்னென்னு நினச்சிப்போங்கன்னா, எனக்கு இப்போவே பீரியட் தள்ளி போயிடுச்சு, 10 நாளுக்கு மேலே ஆகுது, இன்னும் எனக்கு ஆனால் பீரியடும் வரல, ப்ரெக்னன்சி பாசிட்டிவும் ஆகலை. அப்படி இருக்கிறவங்கன்னா என்ன நினச்சிப்பாங்க, வயிற்றில் குழந்தை வந்துட்டாங்க, ஹார்ட் பீட்டே வந்துருச்சு, ஏன்னா துடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வயிறு, அந்த மாதிரினா நினச்சிக்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது எல்லாமே ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். 6வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு மார்னிங் குமட்டல் அப்படிங்கிறது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மார்னிங் மட்டும் கிடையாது, ஒரு நாளில் எப்போ வேணால் இந்த குமட்டல், வாந்தி, 7வது சிம்டம்ஸ் வாந்தி, 6வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது குமட்டல் அப்படிங்கிறது. இது வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனால் தான் வரும். இது நிறைய பேருக்கு ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனோடைய ரிஃப்ளெக்ஷன்றதுனால. ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பீரியட்க்கு இருக்கும், ப்ரெக்னன்சிக்கும் இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதோட ரிஃப்ளெக்ஷனால இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ், இல்லைன்னா ஃபுட்டு மேலே ரொம்ப வெறுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனால் தான் ஏற்படுது. நம்மளுக்கு பீட்டா ஹசிஜி ஹார்மோனால் ஏற்படக்கூடிய கர்ப்ப அறிகுறிகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டிங் இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைட்டான அடிவயிற்று வலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திடீர்னு மார்னிங் தலைவலி, அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே பீட்டா ஹசிஜி ஹார்மோனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியில் இருக்கும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியில் இருக்கும். ஏன்னா நம்ம கர்ப்பம் ஆனோம் அப்படின்னா ப்ரொஜெஸ்டரான், பீட்டா ஹசிஜி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆயில் இன்ஜெக்ஷனாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் கம்பல்சரி இது கொடுப்பாங்க. வெஜினல் டேப்லெட் கொடுப்பாங்க, துபாஸ்தர்னு சொல்லி ஓரலாக எடுத்துக்கிறதுக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் அதுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன் அப்படிங்கிறது அவசியம், உறுப்புகள் உருவாகிறதுக்காக. கடைசியாக இருக்கக்கூடிய மெயினான அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது தான். நிறைய பேர் இந்த உடல் எடை அதிகரிக்கிறது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நார்மலாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் உங்களோட உடல் எடை அதிகரிக்கவே அதிகரிக்காது. இதுதான் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றத உணர்த்தக்கூடிய 100% சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் அப்படிங்கிறது உங்கள் இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்களில் நீர்கள் கோர்த்து இருக்கிறதுனால தான் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும். இதனால் உங்களுக்கு வெயிட் 1 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மெயினான ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு நான் மேலே சொன்ன 9 சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை அதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இருந்தால் கண்டிப்பாக அது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் உங்களுக்கு பீரியடே தள்ளி போயிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் மெயினாக ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய 10 அறிகுறிகள் அப்படிங்கிறது. இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ப்ரெக்னன்சி
சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் கன்சீவான ப்ரெக்னன்சி சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சில விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நேரில் நிறைய பேருடைய அனுபவங்களை உண்மைகளை கேட்டுட்டு இருக்கேன். அதை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான தகவலுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் சேனலை ஹைப் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனல் மெம்பர்ஷிப் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். ஒரு மாதத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் கூட இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட், ஸ்பெர்ம் கிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.